பிரச்சனை அப்படின்போது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு அதன் பிறகான டிசிஷன்ஸை எடுக்கும்பொழுது இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி யாரையோ பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முன்னாடி பேச தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க பேச ஆரம்பிச்ச உடனேவே நீங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி நீங்க ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துட்டு போகும்போது என்னது பண்ணாதான் என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு வந்துருது இல்லையா? ஸோ இது அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க காதல் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்டெப்பை தள்ளி நின்று பார்த்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் என்ன இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்னன்னா எல்லாம் நடந்து அந்த பொண்ணு இறந்தும் போனதுக்கப்புறமா அந்த ஹஸ்பண்டால் தாங்க முடியாமல் ஏன் நான் வாழ்ந்திருக்கல என்னோட மனைவி தானே அவளுடைய இறுதி சடங்கை நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாப்ல அவர். ஸோ புருஷன் வந்து நிப்பாப்ல. ஸோ இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல காதல் இருந்திருக்கு, அந்த காதலை வந்து ரொம்ப அந்யூன்யமாக அணுகிருக்காங்கன்றது எல்லா உறவுகளுமே. பிரிந்த பிறகும் சில உறவுகள் நம்ம நினைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள கூட அவங்க வந்து அந்த அந்த மகிழ்ச்சியான நேரம் நம்மளுக்குள்ள இருந்திருக்குன்றது தான் இங்க சொல்ல வர்றது. எல்லாத்த விட ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. இதுல ஒரு என்ன விஷயம்னே தெரியாம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். அது அதனால இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படின்றது தான்.